கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக எபிரேயருக்கு எழுந்த நிருபம் 12ஆம் அத்தியாயம் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவும். ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். நாங்களோ இப்பொழுது வாசித்த இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் எங்களோடு கூட நீர் பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பேசுகிற எனக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக கர்த்தர் அடியானை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசுகிற ஆண்டவரப்பா, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். துதி கனம் மகிமையெல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் வாசித்த இந்த வசனத்திலே, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவும். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு கூட ஓடக்கடவும். இன்றைக்கு அந்த நியமித்த ஓட்டம் என்கிறதான தலைப்பிலே வேதத்தின் அடிப்படையிலே நாம் சில வசனங்களை தியானிக்க போகிறோம். இந்த 12ஆம் அத்தியாயம் முதல் வசனம் ஆரம்பிக்கும் போது ஆகையால் என்று ஆரம்பிப்பதனுடைய காரணம் என்னவென்றால், இந்த மேகம் போன்ற திரளான சாட்சிகள் எல்லாம் 11ஆவது அத்தியாயத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த செய்தியை நீங்கள் நன்றாக விளங்கி கொள்ள வேண்டுமென்றால், இதை கேட்ட பிறகோ கேட்பதற்கு முன்பாகவோ நீங்கள் அந்த 11ஆவது அத்தியாயத்தையும் வாசிக்கும்படி தயவாய் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதிலே 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நியமித்த ஓட்டத்திலே பொறுமையோடு கூட ஓட பல காரியங்கள். அதில் 2 முக்கியமான காரியங்கள், பாரமான யாவற்றையும் பாவத்தையும் நாம் விலக்கி தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து நாம் பொறுமையோடு கூட ஓடக்கடவோம் என்று ஆவியானவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அந்த பாரத்தை குறித்து சொல்லும்போது பாரமான யாவற்றையும் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். இதற்கு காரணம் என்னவென்றால், உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் வித்தியாசமான பாரங்கள். எனக்கு இருக்கிற பாரம் உங்களுக்கு இருக்காது, அல்லது உங்களுக்கு இருக்கிற பாரம் எனக்கு இருக்காது. எனவே பல வகையான பாரங்களினாலே மனிதன் பாதிக்கப்படுகிறதுனாலே பாரமான யாவற்றையும் என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் பாவம் என்று அங்கே ஒருமையிலே சொல்வதை பார்க்கிறோம். ஏனென்றால் ஆதி முதல் ஏதேன் தோட்டத்தில் இருந்து இன்று வரை பாவம் இச்சையினாலே தான் உண்டாகிறது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த முக்கூறு ஆயுதங்களுக்கு தான் பாவத்தினுடைய உறைவிடம். இதுதான் பாவத்தின் அந்த ஆரிஜின் என்று நாம் சொல்ல முடியும். எனவே பாவம் என்று சொல்லும்போது அங்கே ஒருமையிலே சொல்வதும், பாரம் என்று சொல்லும்போது வித்தியாசமான மனிதர்களுக்கு வித்தியாசமான பாரங்கள் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இவைகளையெல்லாம் நாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு நாம் நியமித்த ஓட்டத்திலே பொறுமையோடு கூட ஓடக்கடவும். அதற்கு முதலாவது ஆவியானவர் என்ன சொல்கிறார்? அந்த இவைகளை விலக்கி தள்ளி கொண்டு இவைகளை பாவத்தையும் தள்ளிவிட்டு, அந்த தள்ளிவிட்டுங்கிறதை நான் முதலாவது உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இவைகள் நம்முடைய ஓட்டத்திற்கு தடைகளாக இருக்கிறது. இந்த தடைகளை தள்ளி கொண்டு நீங்களும் நானும் ஓட வேண்டும். ஓட்ட பந்தயத்திலே ஓடுகிறவர்கள் ஆரம்ப காலத்திலே அவர்கள் தங்களுடைய கால்களிலே இரும்பு வளையங்களை போட்டுக்கொண்டு ஓடுவார்களாம், அல்லது சுமைகளை சுமந்து ஓடுவார்களாம். ஏனென்றால் அப்படி ஓடி பழகும்போது அந்த போட்டி என்று வரும்போது அவைகள் இல்லாமல் மிக லெகுவாக ஓட முடியும். எனவே அந்த பாரத்தோடு ஓடுகிற அனுபவம், பாரம் இல்லாமல் ஓடுகிற அனுபவம், பாரத்தோடு ஓடி பாரம் இல்லாமல் ஓடுவதற்கு பயிற்சி பெறுகிற ஒரு அனுபவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த பாரங்களை தள்ளி கொண்டு நீங்களும் நானும் ஓட வேண்டும்.
அடுத்ததாக அந்த அந்த ஓடுகிறவர்கள் தங்களுடைய நோக்கம் சிதறாமல், அதாவது அது பாவத்தை குறிக்கிறது. அவர்கள் பாவத்தில் இருந்து கொண்டு நியமித்த ஓட்டத்திலே பொறுமையோடு கூட ஓட முடியாது. தங்களுடைய சிந்தனை சிதறாமல் ஓடுகிற ஒரு அனுபவம். ஒரு கதை சொல்வார்கள். ஒரு சகோதரியை யாராலும் ஓட்டப்பந்தயத்திலே வீழ்த்த முடியவில்லை. எனவே அவளோடு கூட போட்டி போட்ட அந்த சகோதரி என்ன செய்வாளாம், கடைசியாக அவளை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அவள் ஓடும்போது தன்னுடைய அந்த பாக்கெட்டில் இருந்து பொன் ஆப்பிள், சின்ன ஆப்பிள்களை எடுத்து அந்த ஓடுகிற ட்ராக்லே உருட்டி விடுவாளாம். உருட்டி விடும்போது அந்த நன்றாக ஓடுகிறவள் அந்த ஆப்பிளை பார்க்கும்போது அவளுடைய சிந்தை சிதறி அவள் கடைசியிலே தோற்று போனாள் என்று ஒரு கதை சொல்வார்கள். இது எந்த அளவிற்கு உண்மை என்று எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கதையின் மூலமாக நமக்கு ஒரு நல்ல பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். நன்றாக ஓடுகிறவர்களாக இருந்தாலுமே கூட அந்த சிந்தனை சிதறும் போது, நம்முடைய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையாக இல்லாமல் இருக்கும்போது நம்முடைய ஓட்டம், எனவே தான் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய அவரையே நோக்கி ஓடக்கடவும் என்று நாம் பார்க்கிறோம். அந்த சிந்தை மாறும்போது நம்முடைய ஓட்டம் தடைபடுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உதாரணமாக வேத புத்தகத்திலே சாலமோனுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். ஆலயத்தை கட்டினவர், கர்த்தருடைய ஆலயத்தை கட்டினவர். ஆனால் கடைசி காலத்தில் அந்த கண்களின் இச்சை, அந்த மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை புறஜாதியான பெண்கள் மேலே, ஸ்திரீகள் மேலே இச்சையாக மாறினது. அநேக புறஜாதி ஸ்திரீகளை அவர் திருமணம் பண்ணினார். அவர்கள் அவர்களுடைய தெய்வங்களை வணங்க வற்புறுத்தினார்கள், ஆரம்பித்தார். கடைசியில் அந்த தெய்வங்களுக்கே அவர் பலிபீடங்களை கட்டினார். விக்கிரக ஆராதனையிலே அவருடைய வாழ்க்கை போனதென்று அந்த பரிதாபமான நிலைமையை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதே போலத்தான் இன்றைக்கு இச்சைகளுக்கு தங்களுடைய சரீரத்தை பேணுகிறவர்கள், ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறவர்களும் அல்லது ஆவிக்குரியவர்களை நடத்துகிற அந்த போதகர்களுடைய துணைவிமார்கள் என்று சொல்லுகிறவர்களும் கூட இன்றைக்கு சில அலங்காரங்களை விட்டுவிட்டாலும் தங்களுடைய சரீரங்களை இச்சைகளுக்கு அவர்கள் பேணுகிற ஒரு பரிதாபமான காலத்திலே நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மிகவும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். சாலமோனை நினைத்து கொள்ளுங்கள். சாலமோனுடைய இச்சை கடைசியிலே விக்கிரக ஆராதனையாய் தேசத்திற்கு சாபமாய் மாறினது. நீதிமொழிகள் 1:16 நாம் வாசிக்கும்போது, அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி இரத்தம் சிந்த தீவிரிக்கிறது. அந்த ஏதாவது ஒரு இச்சை, அந்த கண்களின் இச்சை, நம்மை ஏன் நாம் அழகுபடுத்துகிறோம், அதிகமாக நம்மை அலங்கரிப்பதில் ஏன் குறியாக இருக்கிறோம், அது ஒரு இச்சை, ஒரு இச்சை. நாம் அழகாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் நம்மை பார்க்க வேண்டும், நாம் கவர்ச்சிகரமாக இருக்க வேண்டும். ஒரு கவர்ச்சியை விட்டு விட்டார்கள், ஆனால் பல கவர்ச்சிகளை சேர்த்து கொண்டார்கள். அதுதான் இன்றைக்குள்ள பரிதாபமான நிலைமை. அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? அவர்கள் அறியாமலே அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி இரத்தம் சிந்த தீவிரிக்கிறது என்று நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம். கலாத்தியர் 5:7 பவுல் அப்போஸ்தலர் மூலமாக ஆவியானவர் சொல்கிறார், நீங்கள் நன்றாய் ஓடினீர்கள், சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? இன்றைக்கு தங்களை அப்படியாக இச்சைகளுக்கு, இச்சைகளுக்கு தங்களுடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறவர்கள் ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, இப்பொழுது சத்தியத்திற்கு இது சத்தியம் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. தங்களுடைய சரீரத்தை இச்சைகளுக்கு இடமாக பேணக்கூடாது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களை தடை செய்தவன் யார்? இந்த உலகமா, உலகத்தின் ஆசைகளா, இச்சைகளா, வழிபாடுகளா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 1 தீமோத்தேயு 6:11 நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி, அதுதான் தடைகளை மேற்கொண்டு ஓடுகிற அனுபவம். இச்சைகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும். பாவம் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கவர்ச்சிகரமான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கவர்ச்சியை மதிக்கிற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவைகளை விட்டு ஓடி அவர் எதை தேட சொல்லுகிறார்? நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்தத்தையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. இன்றைக்கு அடையாளம் காண முடியவில்லை.
ஒரு கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக ஒரு ஊழியரை பார்த்தால் அல்லது ஊழியரின் மனைவியை பார்த்தால் அவர்களிடத்தில் ஒரு பரிசுத்த தோற்றம் நமக்கு தெரியும். அவர்களுடைய முகத்தில் ஒரு தெய்வீக பிரசன்னம் தெரியும். இன்றைக்கு அவர்கள் சொன்னால் கூட நம்மால் தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு பரிதாபமான நிலைமை. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. இன்றைக்கு அங்கலாய்க்கிறவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், குறை சொல்கிறவர்கள், அடக்கி ஆளுகிறவர்கள், இப்படிப்பட்ட குணாதிசயங்களை தான் பார்க்க முடிகிறது. 2 தீமோத்தேயு 2:22 திரும்பவும் சொல்கிறார், அன்றியும் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு. இதெல்லாம் இச்சைகள், உலகத்திலிருந்து வரக்கூடிய ஆசாபாசங்கள், இந்த உலகத்தின் நாகரிகத்திற்கு ஒத்துப்போகிற அனுபவங்கள். பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. இதுதான் ஒரு ஆவிக்குரிய அலங்காரம். இந்த ஆவிக்குரிய அலங்காரத்தை விட்டுவிட்டு இச்சைகளுக்கு நாம் இடம் கொடுத்தால் நம்மால் தடைகளை மேற்கொண்டு ஓட முடியாது. அந்த பொன் ஆப்பிளை பார்த்த உடனே தோற்று போன அந்த சகோதரியைப் போல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் நஷ்டப்பட்டு போகக்கூடாது. மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அத்தியாயம் 13வது வசனத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல காரியத்தை சொல்லுகிறார். ஒருவேளை இது போன்ற காரியங்களில் ஜெயம் பெற முடியாமல் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தை, அவருடைய பாடு மரணங்களை தியானிக்கிற ஒரு அனுபவம், அவர் நமக்காகப்பட்ட தியாகத்தை எண்ணி பார்க்கிற அனுபவம், இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமேயானால் நம்முடைய சரீரத்தில் அந்த அலங்காரங்களுக்கு நிச்சயமாக நாம் இடம் கொடுக்க மாட்டோம். அந்த கிறிஸ்துவின் சிந்தை நம்மை விட்டு விலகும் போது தான் நாம் இப்படி இருந்தால்தான் ஜனங்கள் நம்மை மதிப்பார்கள், பார்ப்பார்கள் என்றெல்லாம் அந்த துர்ச்சிந்தை, அந்த துர் இச்சை நம்முடைய சரீரத்தை ஆளுகை செய்கிறது. எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, தடைகளை மேற்கொண்டு ஓடுகிற அனுபவம் நம்முடைய நியமித்த ஓட்டம். 2வதாக லெக்கை நோக்கி ஓடுகிற அனுபவம். அந்த நியமித்த ஓட்டத்தில் 2வது பகுதி நம்முடைய லெக்கை நோக்கி நாம் ஓடுகிற அனுபவம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அத்தியாயம் 14-15 நான் வாசிக்கிறேன். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு. பவுல் அப்போஸ்தலர் மிக அழகாக சொல்கிறார், நான் வீணாகவும் ஓடலை, வீணாகவும் பிரயாசப்படலை, அந்த மகிழ்ச்சி எனக்கு வேணும், அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த கண்டென்ட்மெண்ட் எனக்கு லைஃப்பில் வேணும். நான் ஏன் இந்த ஆவிக்குரிய ஜீவியத்திலே நான் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால், நான் வீணாக வாழவில்லை, வீணாக நான் பிரயாசப்படவில்லை சொல்கிறாரு. ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தில் சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள், ஆண்டவர் நம்முடைய பிரகாசம் என்னவென்று சொல்லுகிறார்? ஜீவ வசனம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, சுடர்களைப் போல பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கை, கோணலும் மாறுபாடுமான சந்ததியில் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாயிருக்கும்படி. கரைதிரை இல்லாத அனுபவம், குற்றமற்ற அனுபவம், மாசற்ற அனுபவம், அந்த அனுபவம் தான் லெக்கை நோக்கி ஓடுகிற அனுபவம். அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறார். அதற்கு மாறான அனுபவங்கள் அந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் அனுபவங்கள். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் அனுபவங்களை நம்முடைய சரீரத்தில் வைத்து கொண்டு நீங்களும் நானும் லெக்கை நோக்கி ஓட முடியாது. வீணாக ஓடவில்லை, நான் வீணாக பிரயாசப்படவில்லை, மகிழ்ச்சியோடு நான் ஓட்டத்தை முடிக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். ஓட்டத்தின் முடிவு என்பது நம்முடைய வாழ்க்கையின் முடிவு. நம்முடைய வாழ்க்கையின் முடிவில் நமக்கு அந்த ஒரு திருப்தி வேணும். கர்த்தருக்காக நான் வைராக்கியமாக வாழ்ந்தேன், கர்த்தருக்காக என்னால் முடிந்ததை நான் செய்தேன், கர்த்தருக்காக நான் பிரயாசப்பட்டேன், அது எதுவும் வீணாய் போகவில்லை. அது என்ற ஒரு சந்தோஷம் இருக்கிறதே, அதுதான் ஆவிக்குரிய ஜீவியத்தில், கிறிஸ்தவ ஜீவியத்தில் மேலான ஒரு அனுபவம். 1 கொரிந்தியர் 9ஆம் அத்தியாயம் 24-27 வரை நான் வாசிக்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அடுத்ததாக அந்த லெக்கை நோக்கி ஓடுகிற அனுபவத்தில் நமக்கு ஒரு குறிக்கோள் வேண்டும்.
ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவன் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிறான். அதே போல அந்த நீதியின் கிரீடத்தை, அந்த ஜீவ கிரீடத்தை, அந்த மாறாத கிரீடத்தை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவோம். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாயிருப்பார்கள். பாருங்க, அந்த ஓட்டத்திற்கும் இச்சைக்கும் ஒரு நீண்ட தொடர்பு இருக்கிறது. இச்சை இருந்தால் ஓட முடியாது. அந்த இச்சை இல்லாமல் இருக்கும்போது தான் நீங்கள் நானும் ஓட முடியும். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாய் ஓடேன். பாருங்கள், லெக்கை நோக்கி ஓடுகிற அனுபவம்னா நிச்சயத்தோடு ஓடுகிற அனுபவம், ஒரு பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுகிற ஒரு அனுபவம், இச்சை அடக்கத்தோடு ஓடுகிற ஒரு அனுபவம். அதற்கு பிறகு சொல்லுகிறார், எனக்கு அந்த பகுதியை நான் அடிக்கடி என்னுடைய வாயாலே சொல்லி கொண்டிருப்பேன். மற்றவர்களுக்கு நிச்சயமில்லாமல் ஓடேன், ஆகாயத்தில் அடிக்கிறவனாய் சிலம்பம் பண்ணேன், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இதை இன்றைக்கு ஊழியம் செய்கிறவங்க, போதகர்களுடைய மனைவிமார்கள், உடன் ஊழியர்கள், உதவி ஊழியர்கள் நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய சரீரத்தை அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்தி நிச்சயத்தோடு ஓடுகிற ஒரு அனுபவம், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிற ஒரு அனுபவம், கோணலான மாறுபாடான சந்ததியை விட்டு ஓடுகிற ஒரு அனுபவம், அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு எல்லாவற்றையும் சிலுவையிலே அறையப்படுகிற ஒரு அனுபவம். உலகம் சிலுவையிலே நமக்காக அறையப்பட வேண்டும், நாம் கிறிஸ்துவுக்காக சிலுவையிலே அறையப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஏசாயா 40:30 வாசிக்கும்போது அடுத்த லெக்கை நோக்கி ஓடுகிற அனுபவம் என்னவென்றால் இளைப்பில்லாமல் ஓடுகிற அனுபவம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலம் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை எடுத்து உயிரை எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். இளைப்பில்லாமல் ஓடுகிற அனுபவம். நீதிமொழிகள் 4:12 சொல்கிறது, இடராமல் ஓடுகிற அனுபவம். நீங்கள் நானும் இடரலாக இருக்கக்கூடாது, மற்றவர்களுக்கு இடரலாக இருக்கக்கூடாது. நம்முடைய கவர்ச்சியான தோற்றம் மற்றவர்களை இடர பண்ணக்கூடாது. இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீ இடரலாக இருந்தால் உன் கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி, அவன் கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி ஆழமான சமுத்திரத்திலே கொண்டு போடு என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார். இங்கே வாசிக்கிறோம் நீதிமொழிகள் 4:12 சத்திய வசனம், அந்த கிறிஸ்துவின் சிந்தை, அந்த ஜீவ வசனம் நம்முடைய உள்ளத்தில் குடியிருக்குமே, ஆனால் நீ அவைகளில் ஓடினாலும் இடர மாட்டாய். எந்த சூழ்நிலையில நீ ஓடினாலும் நீ இடர மாட்டாய். ஏனென்றால் உன்னை காக்கிற வசனம் உன்னிடத்தில் இருக்கிறது. அது உன்னுடைய ஆத்துமாவை காக்கும், உன்னுடைய ஆவியை காக்கும், உன்னுடைய சரீரத்தை துர்இச்சைகளுக்கு விலக்கி காக்கும். கர்த்தரின் நாமத்தில் அடுத்தது ஓடுகிற அனுபவம், கர்த்தரை சார்ந்து வாழுகிற ஒரு அனுபவம் தான் லெக்கை நோக்கி ஓடுகிற அனுபவம். நீதிமொழிகள் 18:10 வாசிக்கிறோம், கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். கர்த்தரை சார்ந்து வாழுகிற அனுபவம், கர்த்தருடைய வசனத்தை சார்ந்து வாழுகிற அனுபவம், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிற ஒரு அனுபவம், அந்த வீணாக ஓடாத ஒரு அனுபவம், கோணலான மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி ஓடுகிற ஒரு அனுபவம், ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்கிற ஒரு அனுபவம் தான் அந்த லெக்கை நோக்கி ஓடுகிற அனுபவம். 119 சங்கீதம் 32 வசனம் சொல்கிறது, நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். நம்முடைய இருதயத்தில் அந்த வாஞ்சை வேணும், அந்த விசாலமான இருதயம் வேணும். நான் கர்த்தருக்காக நான் ஓட வேண்டும். உலகத்தோடு கூட ஓடுகிற அனுபவம் அல்ல, உலகத்தின் ஆசா பாசங்களை எதிர்த்து ஓடுகிற அனுபவம். செத்த மீன் நீரோட்டத்தில் அடித்து செல்லப்படுகிற அனுபவம் அல்ல, நீரோட்டத்தை எதிர்த்து ஓடுகிற ஜீவனுள்ள மீன்களாக வாழுகிற ஒரு அனுபவம். தானியேல் 12 வசனத்தில் வாசிக்கிறோம், அநேகர் அங்கும் இங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவு பெருகி போகும். கடைசி கால அடையாளத்தில் அது ஒன்று. இன்றைக்கு அறிவு பெருகி போயிருக்கிறது, வேத ஆராய்ச்சி பெருகி போயிருக்கிறது, ஆனால் வேதத்தின்படி வாழ்கிறவர்களுடைய கூட்டம் குறைந்து போயிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் நியமித்த ஓட்டத்தில்
அந்த தடைகளை நீக்கி ஓடுகிற அனுபவம், லெக்கை நோக்கி ஓடுகிற அனுபவம். 2 தீமோத்தேயு 4:7-8 இன்னும் அழகாக சொல்லுவார் பவுல் அப்போஸ்தலர், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். அதோடு கூட அவர் நிறுத்தவில்லை. அவருக்கு மாத்திரம் அந்த பிரிவிலேஜ் இருக்கிறதாக சொல்லவில்லை, என்னால் மாத்திரம்தான் அப்படி வாழ முடியும் என்று சொல்லவில்லை. தொடர்ந்து சொல்கிறார், எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். அவருடைய வருகைக்கு காத்திருக்கிறது தான் அந்த நியமித்த ஓட்டம். அவருடைய வருகை எப்பொழுது இருந்தாலும் நான் கரைதிரையற்றவனாய் குற்றமற்றவனாய் காணப்படுவேன் என்று சொல்லுகிற ஒரு அனுபவம் தான் அந்த நியமித்த ஓட்டத்தில் லெக்கை நோக்கி ஓடுகிற அனுபவம். லெக்கை நோக்கி ஆசையாய் ஓடினேன் என்று பிலிப்பியருக்கு எழுந்த நிருபம் 3:7-14 வரை நான் வாசிக்கிறேன். நீங்களும் இந்த பகுதியை வீட்டில் வாசித்து பாருங்கள். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, கிறிஸ்துவுக்காக எதை நாம் விட்டோம், கிறிஸ்துவுக்காக எதை நாம் விட்டோம் என்று ஒரு நிமிடம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அவர் சொல்கிறார், எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று நான் காணப்படும்படிக்கு இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படி அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பை என்று எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அந்த வாஞ்சை நம்மிடத்தில் காணப்படுகிறதா? அதுதான் லெக்கை நோக்கி ஓடுகிற அனுபவம். லெக்கை நோக்கி ஓடுகிற அனுபவம். சொல்கிறார், சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லெக்கை நோக்கி தொடர்கிறேன். இந்த அனுபவம் தான் லெக்கை நோக்கி தொடர்கிற அனுபவம். தடைகளை மேற்கொண்டு ஓடுகிற அனுபவம் முதல் அனுபவம். 2வது அனுபவம் லெக்கை நோக்கி ஓடுகிற அனுபவம். 3வதாக அந்த ஓட்டத்தை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவம். தேவன் நியமித்த ஓட்டம். தேவன் நியமித்த ஓட்டம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். பிரசங்கியின் புத்தகம் 9:11 மிக அருமையான ஒரு வசனம். ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும் யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். ஆண்டவருடைய கரத்தில், ஆண்டவரே நான் அல்ல நீர் என்று ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவம். அந்த பவுல் அப்போஸ்தலர் பாருங்க, அந்த தமஸ்கு வீதி பட்டணத்து வீதியில் கீழே விழுந்து கிடக்கிறார். ஒளியின் மூலமாக சத்தத்தின் மூலமாக ஆண்டவர் தரிசனமாகிறார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லுகிறார். முள்ளில் உதைப்பது கடினமாமே என்று சொல்லுகிறார். அப்போ பாருங்க, அந்த அவர் சொல்றார் பாருங்க பவுல், ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறேன். அந்த சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறாரே, அவர்கள் தான் லெக்கை நோக்கி ஓடுகிறவர்கள். அவர்கள் தான் தடைகளை மேற்கொண்டு ஓட முடியும். அவன் பாருங்க, அவர் சொல்றார், அந்த ஓடுகிறவர்களுடைய வேகம் போதாது, தேவனுடைய செயல் சமயம், இந்த 2 நமக்கு நேரிட வேண்டும். அதான் எரேமியா 12:5 ஒரு நல்ல வசனம் இருக்குது. அநேகர் தங்கள் இஷ்டம் போல ஓட நினைக்கிறாங்க, தங்கள் இஷ்டம் போல ஓடி சாதிக்கலாம் என்று நினைக்கிறாங்க. இருக்கிற சூழ்நிலையை விட இன்னொரு சூழ்நிலை நல்லா இருக்கும் என்று நினைக்கிறாங்க. ஆனால் அது தேவ சித்தமா என்று அவர்கள் எண்ணி பார்ப்பதில்லை.
இந்த வசனம் ஒரு நாள் கர்த்தர் என்னோடு கூட பேசின ஒரு வசனம். நீ காலாட்களோடே ஓடும்போது உன்னை இளைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோடு நீ எப்படி சேர்ந்து ஓடுவாய்? நானும் வேலை பார்த்த ஸ்தலத்தில் இருந்த உபத்திரவத்தை விட்டு ஓட பல நாள் நினைத்த போது ஒரு நாள் ஆண்டவர் என்னோடு கூட இந்த வசனத்தோடு கூட இடைப்பட்டார். சமாதானம் உள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? தேவ சித்தம் என்ன என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஓட்டத்தில், அந்த நியமித்த ஓட்டத்தில் நீங்கள் வழிதப்பி போகாதபடி இருக்க, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி நான் ஓடுகிறேனா, அல்லது நான் இன்னொரு இடத்துல ஓடினால் நான் நன்றாக ஓட முடியும் என்று நினைத்து என்னுடைய சுய சித்தத்தை நான் நிறைவேற்ற விரும்புகிறேனா? கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் கேட்டு பாருங்க. ஆண்டவர் உங்களை நேர்வழியாய் நடத்தி செல்கிற தேவன். என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று அன்றைக்கு எலேசர் சொன்னது போல நீங்கள் ஒரு நாள் முடிவிலே சொல்ல முடியும், என்னை நேர்வழியாய் ஓட பண்ணின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று. அடுத்ததாக நான்காவதாக நான் சொல்ல விரும்புகிற காரியம், இந்த நியமித்த ஓட்டத்தில் ஏற்கனவே நாம் தியானித்தது போல நீங்களும் நானும் வீணாக ஓடக்கூடாது, வீணாக பிரயாசப்படக்கூடாது. கலாத்தியர் 2:2 ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடி எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே தனிமையில் விவரித்து காண்பித்தேன் என்று பவுல் தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார். இதே அனுபவம் தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பது அல்ல. ஆனால் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், அந்த பிலிப்பியர் 2:14 நாம் வாசித்தது போல, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்று அந்த கடைசி நாளில் சந்தோஷத்தோடு கூட நான் ஒரு நோக்கத்தோடு தடைகளை மேற்கொண்டு லெக்கை நோக்கி ஓடினேன் என்கிற அந்த நிச்சயம், தேவன் நியமித்த ஓட்டத்தில் நான் பிசகாமல் ஓடினேன் என்கிற நிச்சயம்தான் வீணாக ஓடாமல் கர்த்தருடைய சித்தத்தின்படி ஓடுகிற ஒரு அனுபவம். அடுத்ததாக இன்னொரு ஓட்டத்தை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். எரேமியா 2:21 சிலருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்து அவர் சொல்கிறார், தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகம் நீ, மனம் போல வாழ்கிற வாழ்க்கை, மனம் போல வேதத்தில் இப்படி சொல்லி இருக்கிறதா என்று கேட்பார்கள். இப்படியெல்லாம் சொல்லவில்லையே, எங்களுக்கு அதை சொல்லவில்லையே என்று சொல்வார்கள். வாதாடுவார்கள், தங்களுடைய சுய நீதியை வெளிப்படுத்துவார்கள், தங்களுக்கு தெரிந்ததெல்லாம் தேவ சித்தம் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகத்தை போல, வனாந்திரத்தில் பழகினதும் காட்டு கழுதையை போல தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகம் போல நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டம் இருக்கக்கூடாது. அது ஒரு கட்டுப்பாட்டிற்குள்ளே இருக்க வேண்டும். அது ஒரு நியமித்த ஓட்டமாக இருக்க வேண்டும். அது தடைகளை மேற்கொண்டு ஓடுகிற ஓட்டமாக இருக்க வேண்டும். அது பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக லெக்கை நோக்கி ஓடுகிற ஓட்டமாக இருக்க வேண்டும். வீணாக ஓடுகிற ஓட்டம் அல்ல, தேவனுடைய சித்தத்தின்படி ஓடுகிற ஓட்டமாக இருக்க வேண்டும். கடைசியாக 2 வசனங்களை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன், முடிவுரையாக சொல்ல விரும்புகிறேன். பிரசங்கி 12:14 வாசித்து பாருங்கள். ஒவ்வொரு கிரியையையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். தேவனுடைய 2 நியாயாசனம் என்று ஒன்று இருக்கிறது, தேவ சிங்காசனம் என்று ஒன்று இருக்கிறது. ஜனங்கள் நியாய தீர்ப்படைகிற இடம் தேவனுடைய சிங்காசனம், வெள்ளை சிங்காசனம். ஆனால் விசுவாசிகள் என்று சொல்கிறவங்க, ஊழியர்கள் என்று சொல்கிறவங்க, ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்கிறார், ஒவ்வொரு கிரியையையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் அதை தேவன் நியாயாசனத்திற்கு முன்பாக கொண்டு வருவார். அதை 2 கொரிந்தியர் 5:10 நீங்கள் வாசிக்க முடியும். சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு. எதில் செய்த நன்மை? சரீரத்தில் செய்த நன்மை. அதுதான் திரும்ப திரும்ப ஆவியானவர் சொல்கிறார், உங்களுடைய சரீரத்தை துர் இச்சைகளுக்கு இடம் கொடுத்து அதை பேணாதிருங்கள் என்று சொல்கிறார். சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நியமித்த ஓட்டத்தில் தடைகளை மேற்கொண்டு ஒரு நல்ல லெக்கோடு கூட, கிறிஸ்துவின் சிந்தையோடு கூட பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, தேவ சித்தத்தோடு கூட வீணாக ஓடாமல், தாறுமாறாக ஓடாமல்,
ஓடி அந்த ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள கிடவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். எங்களுக்காக ஜெபியுங்கள். நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓடி அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருந்து ஏற்ற காலத்தில் அவர் நம்மை உயர்த்துவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.